வணக்கம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதங்கள் எப்ஸ்டீன் ஃபைல், அதாவது உலகத்தின் மிகவும் கேவலமான கொடூரமான ஃபைல்ஸிலிருந்து வெளிவந்த இந்த எக்ஸ்போஷர். அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி, நரேந்திர மோடியின் பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் எப்படி வந்தது? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய எச்சரிக்கை. எப்ஸ்டீன் ஃபைலில் பெயர் வந்தால் அவர் கிரிமினல் கிடையாது, ஆனால் இந்த ஃபைல்ஸ்கள் சாதாரணமாக வெளிவரவில்லை. இந்த காகிதங்களில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சாதாரணமாக வெளிவரவில்லை. கிட்டத்தட்ட 35 லட்சம் இது போன்ற தகவல்கள், இது போன்ற காகிதங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசாங்கங்களை, எத்தனையோ அரசியல்வாதிகளை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பேரும், அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி, நரேந்திர மோடியின் பேரும் எப்ஸ்டீன் ஃபைலில் எப்படி வந்தது? அனைத்துமே இந்த பதிவில் மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் இன்னைக்கு எதற்காக ரெசிக்னேஷன் மீது ரெசிக்னேஷன் கொடுத்து வருகிறார்கள்? டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து தொடங்கி ஏராளமான அரசியல்வாதிகள், எத்தனையோ நாடுகளுடைய பிரைம் மினிஸ்டர், எத்தனையோ நாடுகளுடைய ராணி, மகாராஜா, அனைத்து நபர்களுமே இந்த எப்ஸ்டீன் ஃபைலுடைய அங்கமாக எப்படி மாறினார்கள்? யார் இந்த எப்ஸ்டீன்? இதற்காக இந்த அளவில் உலகம் முழுவதும் ஒரு அச்சம், ஒரு பயம், அனைத்துமே இந்த பதிவில் நாம் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், கடந்த ஒரு சில வருடங்களாக நரேந்திர மோடி எதற்காக பிளாக்மெயில் செய்யப்படுகிறார்? எதற்காக இந்த நாட்டுக்கு எதிராக ஏராளமான விஷயங்களை செய்து வருகிறார்? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை மிரட்டி வருகிறார், பிளாக்மெயில் செய்து வருகிறார்? எதற்காக ராகுல் காந்தி நரேந்திர மோடியை பார்த்து our prime minister is compromised என்று கூறினார்? அதற்கு அனைத்திற்கான விடயம் இந்த காகிதங்களில் ஒளிந்திருக்கிறது. இந்த காகிதங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். நேற்றும் இதே போன்ற ஒரு வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதற்கும் மேல இன்னும் ஆழமான டீட்டெயில்ஸ்களை இன்னைக்கு நான் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி உங்களுடைய வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோவையும் முடக்குவார்கள். இதற்கு முன்பும் இதே போன்ற எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம், டிசம்பர் மாதமே போட்டிருந்தோம். அந்த வீடியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடாது என்று மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், MEA, யூடியூபருக்கு ஒரு தகவலை கொடுத்து அந்த வீடியோவை முடக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். யூடியூப்ல இருந்து எங்களுக்கு வந்து அந்த கடிதம் உங்களுடைய டிவி ஸ்கிரீன். இதே போன்ற விஷயம் மீண்டும் நடக்கக்கூடாது என்று நீ நினைத்தீர்கள்னா இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களோட கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் நீங்க செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி, ஹர்தீப் சிங் புரி, இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன், நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் அனில் அம்பானி. எப்ஸ்டீன் ஃபைல், எப்ஸ்டீன் ஐலண்ட் அமெரிக்காவின் மிக மோசமான ஒரு ஃபைல்ஸ்களில் ஒன்று. இந்த ஃபைல்ஸ்களில் வெளிவரக்கூடிய பெயர்கள் வெறும் அமெரிக்க அரசியல்வாதிகள் அல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்களுடைய பெயர் மட்டுமல்ல. இந்த ஃபைல்ஸில் UK, நார்வே, ஆஸ்திரேலியா, ஸ்லோவாக்கியா, இந்தியாவுடைய பேரும் வெளிவர தொடங்கிவிட்டது. இதற்கு முன்பே நாங்கள் 2-3 வீடியோக்கள் வழியாக எப்ஸ்டீனை பற்றி ஏராளமான விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறோம். அப்படி இந்த ஃபைல்ஸ்களில் உண்மை இல்லை என்றால் எதற்காக இந்த அளவில் சர்ச்சை? எதற்காக ஏராளமான நபர்கள் தன் பக்கம் எந்த விதமான தவறும் இல்லாதபடி தன்னை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலை பார்க்கிறார்கள் என்கிற இந்த கேள்வி. கோட் ஆர் நோ கோட், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு முன்பு
இந்த நபர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் பூரி, நரேந்திர மோடியுடைய இஷ்யூவிற்கு நான் வருவேன். இந்த காகிதங்களை நான் நிச்சயமாக எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எப்ஸ்டீனை பற்றி கொஞ்சமாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்ஸ்டீன் யார்? இந்த நபர் ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர், பொலிட்டிக்கல் புரோக்கர் மற்றும் செக்ஸ் ஸ்கேண்டலில் பிடிபட்ட ஒரு கிரிமினல். சின்ன சின்ன குழந்தைகளை பெரிய பெரிய கார்ப்பரேட், பெரிய பெரிய பிசினஸ்மேன், பெரிய பெரிய நாட்டின் அதிபர்கள், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர், செக்ரட்டரிஸ், இது போன்ற நபர்களுக்கு முன்பு பெண்களை பயன்படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தி ஏராளமான டீல்ஸ்களை சரி பார்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் தான் எப்ஸ்டீன். தனக்கு சொந்தமான ஐலண்ட் எல்லாம் வைத்திருக்கிறார், பெரிய பெரிய மேன்ஷன் எல்லாம் வைத்திருக்கிறார். பிளாக்மெயில், பொலிட்டிக்கல் கேசஸ், பொலிட்டிக்கல் பிளாக்மெயிலிங் இந்த நபர் செய்கிறார். இந்த நபரை பற்றி நீங்க பார்க்கும்போது இந்த நபருடைய மரணம், ஏன்னா இந்த நபர் சிறையில் இருக்கும் போதே தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு தகவல் வெளிவந்தது 2019 ஆண்டு. இந்த வழக்கை முடித்து விட்டதாக அமெரிக்க போலீஸ் எடுத்து காட்டியது. இட்ஸ் a suicide என்று. ஆனால் மக்கள் இது கொலையா தற்கொலையா என்கிற கேள்வி மட்டுமல்ல, எப்ஸ்டீனுடைய கனெக்ஷன் மொசாதோட இருந்ததா, எப்ஸ்டீனுடைய மனைவி அந்த பெண்ணுடைய கனெக்ஷன் எப்படி இருந்தது, பிளாக்மெயில், அமெரிக்கன் பொலிட்டீஷியன்ஸ்களை இவர் பிளாக்மெயில் செய்தாரா, அனைத்துமே இன்வெஸ்டிகேஷன் வழியாக வெளிவர வேண்டும் என்று இதை எடுத்து வைத்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைலை காட்டிய லிபரல்ஸ், அவர்களுடைய பெயர், அவர்களுடைய ஃபைல்ஸ் என் கையில் இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் வெளிவந்து விட்டால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, எப்படி இந்தியாவில் பிஜேபி காங்கிரஸ் இருக்கோ, நரேந்திர மோடி காங்கிரஸ் மீது பழிய போடும்படிதான் டொனால்ட் ட்ரம்ப் அன்னைக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டி மீது ஏராளமான விஷயங்களை எடுத்து வைத்தார். ஆனால் வெளிவந்த பேப்பர்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா நெருக்கமான ரிலேஷன்ஷிப் டொனால்ட் ட்ரம்புடன் இருந்ததாக கூறுகிறார்கள். ஒயிட் ஹவுஸ் இந்த ஃபைலை அழித்து விடலாம், முடக்கி விடலாம் என்று எத்தனையோ முயற்சி எடுத்து வைத்தார்கள். ஆனால் யுஎஸ் காங்கிரஸ் எப்ஸ்டீன் ஃபைல் a legal mandate, எப்ஸ்டீன் ஃபைலை ஒரு சட்டமாக மாற்றிவிட்டார்கள். 2025 நவம்பர் மாதம் ஒரு பில் பாஸ் ஆனது. இதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பால் கூட அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கையெழுத்து போட்டு அவரே இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பப்ளிக் டொமைனில் கொண்டு வருவதற்கான கட்டாயப்பட்டார். அதுல ஏராளமான காம்ப்ரமைஸ்ட் போட்டோஸ் டொனால்ட் ட்ரம்புடனும் இருந்தது. டொனால்ட் ட்ரம்புடைய ஏராளமான பிரச்சனைகளும் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த நபருடைய முழு பெயர், 2 பேருக்கான அந்த நெருக்கமான கனெக்ஷன் வெளிவந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு எந்த சிச்சுவேஷன் இருக்காரோ, இந்தியாவை மிரட்டுகிறார், மற்ற ஈரான் போன்ற நாட்டை மிரட்டுகிறார். இது போன்ற ஏராளமான நாடுகளில் டாரிஃப் வாரை நடத்தக்கூடிய நபர் டொனால்ட் ட்ரம்ப். எனக்கு இதெல்லாம் பிரச்சனைகள், சுசுபி, இதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படுவதில்லை. அப்ப நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படாது. ஆனால் இதற்கான தாக்கம் யூகேயின் பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டேர்மர் மீது நிச்சயமாக நடந்திருக்கிறது. இந்த இடத்திலிருந்து இந்த வீடியோவை கவனமாக பார்க்க தொடங்குங்கள். இதை நீங்க அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் பூரியுடன் நீங்க கனெக்ட் செய்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் போன்ற நபர் ஒரு நபருக்கு உதவுகிறார் என்றால், ஒரு நபருடன் பேசி கொண்டிருக்கிறார் என்றால், அதற்கு பின்னாடி ஒரு மிக பெரிய அரசியல் கனெக்ஷன் இருக்கிறது, அரசியல் டீல் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். அதில் அனில் அம்பானியுடைய பங்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. யூகேன் பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டேர்மர் இவர் தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறார். காரணம், ஸ்டேர்மர் ஒரு நபரை அப்பாயிண்ட் செய்கிறார், யுனைடெட் ஸ்டேட்டுடைய அம்பாசிடர் பீட்டர் மால்டோசன். பீட்டர் மால்டோசன் இவரை எதற்காக நீங்க அப்பாயிண்ட் செய்தீர்கள் என்கிற ஒரு கேள்வி. காரணம், எப்ஸ்டீன் அண்ட் மால்டோசன் உடைய கனெக்ஷன் இதற்கு முன்பே இருந்திருக்கிறது. மீடியா ஹவுசஸ்களில் அதை பற்றி ஏராளமான விஷயங்களும் வெளிவந்தது. இந்த வெளிவந்த எப்ஸ்டீன் ஃபைல் பேப்பர்ஸ்களை அலசி ஆராயும் போதுதான் தெரிகிறது, the new document reveals Epstein gave donation. எப்ஸ்டீன் டொனேஷனை கொடுத்திருக்கிறார் மால்டோசனுக்கு.
which he supplied Epstein with a very sensitive UK government information. Now you understand. பணத்தை கொடுத்திருக்கிறார் எப்ஸ்டைன். யூகேயின் பிரைம் மினிஸ்டர் ஒரு அம்பாசிடரை அனுப்புகிறார். அந்த அம்பாசிடருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பணத்திற்கு பதிலாக அந்த நாட்டின் மிக சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ்களை அந்த அம்பாசிடர் கொடுத்திருக்கிறார் எப்ஸ்டைனுக்கு. இதே போன்ற இடத்தில்தான் இப்ப இருக்கக்கூடிய பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரியும் இருந்தார். 3 முறை சந்தித்திருக்கிறார் எப்ஸ்டைனுடன். அனில் அம்பானி தன்னுடைய கம்பெனியுடைய ஷேரை எப்ஸ்டைனுக்கே நான் கொடுத்து விடுவேன் என்ற ஒரு பேச்சுவார்த்தை, அதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் என்னோட கையில் இருக்கு. அப்ப எந்த விதமான காம்ப்ரமைஸை இவர்கள் செய்திருக்கிறார்கள், எதற்காக நரேந்திர மோடி பம்மிக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த விளக்கத்தை நீங்க பார்க்க போறீர்கள். மெல்டிசன் மற்றும் இந்த பிரச்சனையில் சிக்கவில்லை. யூகேயின் பிரைம் மினிஸ்டருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மார்கன் மெக்செவ்னியுடைய பேரும் இதில் அடிபடுகிறது. பிகாஸ் மார்கன் மெக்செவ்னி தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே. அவருக்கு இந்த நபரை சஜஸ்டே செய்திருக்கிறார். அதாவது அம்பாசிடராக மெல்டிசனை அமெரிக்காவின் அம்பாசிடராக அனுப்புங்கள் என்ற அந்த சஜஷன் கொடுத்த நபர் மெக்செவ்னி, தி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மார்கன் ஆஃப் பிரிட்டன். இவர் மட்டுமல்ல, அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்ல நார்வே அடுத்த இடத்துல சிக்கிறது. நார்வே டிப்ளமேட்டிக் லிங்க் எந்த அளவு இருக்கு நீங்க பார்த்தீர்கள்ல. கிரவுன் பிரின்சஸ் மேட்ரீன், அந்த பிரின்சஸோடைய பெயர் கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 1000 முறை இமெயில், வாட்ஸ்அப் சாட் இது போன்ற இடங்களில் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த ஃபைல்ஸ்களுடைய எண்ணிக்கை 65 லட்சம், 65 lakh ஃபைல்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருக்கு. அதுல 35 லட்சம் பேப்பர்ஸ்களை ஏற்கனவே வெளிவிட்டு விட்டார்கள். இந்த இடத்துல நார்வேயின் இன்னொரு டிப்ளமேட்டிக் கப்பிள் டார்ஜே ராட்லேசர் மற்றும் மோனா ஜால், இந்த தம்பதியர்களுக்கு $10 மில்லியன் கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த நபர் எப்ஸ்டைன் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் இந்த வில்லில் அவர் சைன் செய்கிறார். அதிலும் ஏராளமான கேள்விகள் வெளிவருகிறது. இதே நார்வே நாட்டை சார்ந்த இன்னொரு நபர் பார்ஜ் பார்டேன். இந்த நபர் தற்போது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உடைய இன்சார்ஜாக இருக்கிறார். மிகப்பெரிய பதவி. இந்த நபருடைய பேரும் இதே போன்ற டெக்ஸ்ட் மெசேஜ் இமெயில்ஸ்களில் 100க்கும் மேற்பட்ட முறை இருக்கிறது. இப்போ இந்த நபர் கூறக்கூடிய விஷயம் என்ன? I was completely unaware Epstein's past and criminal activities. இதைத்தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கூறுகிறார்கள். ஈவன் நரேந்திர மோடிக்காக இந்திய அரசாங்கம் கொடுத்த பதிலும் இதுதான். எப்ஸ்டைன் இந்த நபரை பற்றின கிரிமினல் ரெக்கார்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்தியா ஒரு அளவு நரேந்திர மோடி அல்ல இந்த மாதிரியான கனெக்ஷன் எல்லாம் கூறவில்லை. எப்ஸ்டைன் ஃபைலில் நரேந்திர மோடியோடைய பெயர் வந்ததே எங்களுக்கு தெரியாது. ஒரு கிரிமினலோடைய வார்த்தையில நாங்கள் நம்ப முடியாது என்கிற விஷயத்தை இந்தியா தன்னுடைய ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறது. அந்த காகிதத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் பார்ஜ் பர்ண்ட் இவர் என்ன கூறுகிறார்? இவருக்கு இந்த நபர் கிரிமினல் என்றே தெரியாது. 2008ஆம் ஆண்டு சைல்டு செக்ஸ் அஃபெண்டர் என்கிற பெயர்ல 13 மாதங்கள் வரை சிறையிலிருந்து வெளிவந்த நபர் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த நபருடைய பேக்ரவுண்ட் நிச்சயமாக தெரியும். இன்னொரு பெண்மணி ஜோவானா ருபெஸ்டியன், பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், ஸ்வீடன்ல இந்த பெண்மணி. இந்த பெண்ணுடைய பெயர் வந்த உடனே ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டார். Why are you giving resignations? Why are you defending yourself if you're not wrong? 84 வயதான ஃபார்மர் மினிஸ்டர் ஜாக் லாங், இவரும் இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார். இது போன்ற ஏராளமான நபர்களுடைய பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. சவுதி அரேபியா, UAE, இங்க இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ், டாப் லீடர்ஸ், கிங்ஸ் ஃபேமிலி, அவர்களுடைய பேரும் இங்கே இருக்கு. இவர்கள் மீது வழக்கெல்லாம் பாயாது. பிகாஸ் அங்கே டெமோக்ரஸி எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்தியா, அமெரிக்கா இது போன்ற நாடுகள் தன்னை டெமோக்ராட்டிக் நாடாக எடுத்து காட்டும் போது நிச்சயமாக எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பார்கள், மக்கள் கேள்வி கேட்பார்கள். அதே போன்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் மீதும் ஏராளமான எலிகேஷன்ஸ் வெளிவந்தது. டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த
டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். டொனால்ட் ட்ரம்ப், நான் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. கிரீன்லாந்து எனக்கு வேணும்னா வேணும். ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துவதற்காக நான் உலகம் முழுவதும் இந்தியா மீதும் நான் டாரிஃப் வாரை நடத்துவேன். எஸ், யூ வில் டு இட். இதே டொனால்ட் ட்ரம்ப், இவருடைய மனைவி, இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட், மார்கா லாகோ என்கிற இந்த ரிசார்ட், இந்த ரிசார்ட்டை பற்றி, இந்த கிளப்பை பற்றி கிட்டத்தட்ட 40,000 முறை, 38,000 டு பி வெரி ப்ரெசைஸ்ட், 38,000 முறை இந்த டாக்குமெண்ட்ஸ்களில் பெயர் அடிபட்டிருக்கிறது. இந்தியா பக்கம் பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு இந்தியன் ஒரிஜின் பட் அமெரிக்கன் தீபக் சோப்ரா, நியூ ஏஜ் குரு என்று கிட்டத்தட்ட ஒரு 70 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இந்த நபருக்கும் எப்ஸ்டீனுடன் நடந்த அந்த பேச்சுவார்த்தை, அதற்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ்களை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த நபர் எப்ஸ்டீனுடன் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை கேளுங்கள். He says, God is a construct, cute girls are real. தீபக் சோப்ரா from India. கியூட் கேர்ள்ஸ், சின்ன குழந்தைகள், கியூட்டான குழந்தைகள், அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா? இவருடைய பேர் வெளிவந்ததுக்கு அப்புறம் தனக்கு இன்னும் பல இமெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பற்றி நான் ஆழமாக படிக்க விரும்பவில்லை. பிகாஸ் ரொம்பவே கொச்சையாக இந்த இமெயில்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆஃப்டர் ஹிஸ் நேம் கேம் அவுட், he says, I am deeply saddened by the suffering of the victims in this case. என்னை மன்னித்து விடுங்கள், இந்த எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்கிற நபர், இவருடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. ஒரே மாதிரியான பேட்டர்ன் நீங்க பாருங்க. நாளைக்கு அனில் அம்பானியும் கூறலாம், ஹர்தீப் சிங் புரியும் கூறலாம், இந்தியாவும் இதே போன்ற பதிலை கொடுக்கலாம். எனிவேஸ், இந்தியாவுடைய கனெக்ஷனுக்கு நீங்கள் வந்தீர்கள்னா நேரடியாக அனில் அம்பானி மற்றும் ஹர்தீப் சிங் புரி, 2 கீ ஃபேக்டர்ஸ். இந்த காகிதங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இதற்கு மேல் நீங்கள் பார்க்க போறீர்கள். எந்த அளவில் கேவலமாக இந்த நாட்டின் தன்மானத்தை விலை பேசக்கூடிய வேலையை அனில் அம்பானி போன்ற நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். இதற்கு மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டார்கள். லீக் ஆகிருச்சு, சாட்ஸ் எல்லாம் லீக் ஆகிருச்சு, இமெயில் எல்லாம் லீக் ஆகிருச்சு, எந்த விதமான கெட்ட வார்த்தைகளை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாமே லீக் ஆகிருச்சு. பட் there is no apology. அனில் அம்பானி எப்ஸ்டீனிடம் $750 மில்லியன் தன்னுடைய கம்பெனி மீது இன்வெஸ்ட் செய்வதற்காக லோனாக கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக இராணுவ கான்ட்ராக்டர்லாம் இப்போ நடந்தது. அந்த கான்ட்ராக்டருக்கான அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களையுமே எப்ஸ்டீனிடம், பிகாஸ் எப்ஸ்டீன் வாஸ் அ இன்வெஸ்டர் ஆல்சோ, கொடுப்பதாக கூறினார். எப்ஸ்டீன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பட் எப்ஸ்டீன் கொடுத்த ஐடியா, உன் கையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையுமே ஆஃப் ஷோர் ஷெல் கம்பெனிகளில் நீ செலுத்திவிடு, தன்னை திவாலாக எடுத்து காட்டிவிடு, பேங்க்ரப்டாக எடுத்து காட்டிவிடு. அதே போன்றுதான் இந்திய வங்கிகளிலிருந்து 40,000 கோடி ரூபாயை சூறையாடி மற்ற கான்ட்ராக்டர்ஸ்கள் வழியாக எத்தனையோ பல ஆயிரம் கோடி ரூபாயை சூறையாடி இன்னைக்கு அனில் அம்பானி தன்னை பேங்க்ரப்டாக எடுத்து காட்டியிருக்கிறார். இதற்கான இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அனில் அம்பானியுடைய இந்த சாட்டை இந்த படிக்கிறேன், கேளுங்கள். Hello, was in Delhi. Leadership would like your help for me to meet George Bannon ASAP. இது வந்து அனில் அம்பானி எழுதுறாரு. டெல்லினா நரேந்திர மோடியின் அரசாங்கம், உங்களுடைய லீடர்ஷிப்புடன். ஸோ அனில் அம்பானி வாஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு மேக் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நரேந்திர மோடிஸ் கவர்மெண்ட், விச் இஸ் பிஜேபிஸ் கவர்மெண்ட், அண்ட் நியூயார்க், அமெரிக்கா. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து டீல்ஸ்களும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். He wanted to meet Jordan and Bannon என்கிற 2 நபர் ASAP. And who was helping him? ஜெஃப்ரி எப்ஸ்டைனிடம் கேட்கிறார். chat later ? இது மட்டுமல்ல, இதே போன்று ஒரு இமெயில், ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஒரு இமெயில் அம்பானிக்கு வருது. Anil Ambani, India, is coming to New York first week April. I think you would enjoy. Modi is coming in May. How shocking it is. ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர், ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல், செக்ஸ் அபியூசராக இருக்கக்கூடிய நபர் அனில் அம்பானி, நான் இந்தியாவுக்கு வருகிறேன் ஏப்ரல் மாதத்தில், and you will enjoy. Modi is coming in May. மோடி மே மாதத்தில் வருகிறார்.
This is what the email exchanges are saying. And எல்லாமே ஸ்க்ரூட்னைஸ் செய்யப்பட்டு மிக தெளிவாக இன்வெஸ்டிகேட் செய்யப்பட்டு வெளிவந்த இந்த டாக்குமெண்ட்ஸ். இதில் தவறுகளும் இருக்கலாம். அதாவது ஒரு கிரிமினல் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருடைய பெயரை எழுதினால் he is not a criminal, but it has to be investigated. It has to be answered by our government because we live in a democratic country. We live in a democratic country. இன்னொரு இடத்துல நீங்க பாருங்க, எப்ஸ்டீன் மெசேஜஸ் ஸ்டீவ் பேனன். ஸ்டீவ் யாரை பற்றி அனில் அம்பானி கூறினாரோ, இந்த நபருடன் எனக்கு மீட்டிங்கை அரேஞ்ச் செய்யுங்கள் என்று. டாக்ட் அபவுட் மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் மோடி இன் பர்சன். Epstein wrote to this person, complained that no one in talking to Prime Minister Modi in Washington. அப்போ இந்த மீட்டிங் அரேஞ்ச் ஆகிருக்கு. நரேந்திர மோடி எப்ஸ்டீனுடைய உதவியால் ஒரு மீட்டிங்க்கு போறார், அமெரிக்காவிற்கு போறார். ஆனால் அதே எப்ஸ்டீன் ஸ்டீவ் பேனருக்கு மெசேஜ் போட்டு, இந்த பாருங்க, நீங்க இந்த இடத்துல எழுதியிருக்கு, no one is talking to மோடி. யாருமே மோடியுடன் சரியாக பேசவில்லை என்கிற விஷயத்தை அவர் அங்கிருந்து கம்ப்ளைண்ட் ஆக எழுதுகிறார். 2017 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை எப்ஸ்டீனுடைய மறைவிற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை அனில் அம்பானி மற்றும் எப்ஸ்டீனுக்கு ஒரு மிக நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அதற்கான இன்னொரு உதாரணம், மார்ச் 11 2017 ஆண்டு அம்பானி ஒரு டின்னரை பிளான் செய்திருக்கிறார் பாரிஸில், எப்ஸ்டீன் மற்றும் ஃபார்மர் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் எதுக் பராக்குடன். ஆனால் இந்த டின்னர் நடக்கவில்லை, அந்த டின்னர் கேன்சல் ஆகியிருக்கு. பிரெஞ்சு பிரசிடென்ட் பிரான்சிஸ் ஹோலாண்டுடன் அந்த மீட்டிங் ஷிஃப்ட் ஆகிறது, இதே எப்ஸ்டீனுடன். அம்பானி காட் ஆஃப்செட் கான்ட்ராக்ட் இன் ரஃபால் டீல். பிரான்ஸ் நாடு பிரெஞ்சு பிரைம் மினிஸ்டர் போய் சந்திக்கிறார் எப்ஸ்டீன். அதே தருணத்தில் தான் பிரான்ஸோடைய ஒரு ஆஃப்செட் டீல் அம்பானியுடைய கம்பெனிக்கு வருகிறது. 2015 ஆண்டு அம்பானி பாரிஸ் செல்கிறார், ஹாலண்டை போய் சந்திக்கிறார், பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ் at the same time. This is what the timeline I was talking to you about. தொடக்கத்தில் நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு விஷயங்கள் எடுத்து காட்டினேனோ, எப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ் இந்த இடத்துல நடந்திருக்கு. அனில் அம்பானியை இப்படி எப்ஸ்டீன் என்கிற நபர் பயன்படுத்தி இந்த அளவில் அல்ல, நரேந்திர மோடியை பயன்படுத்தி அனில் அம்பானி லாபத்தை பார்த்தாரா, யார் இதில் லாபத்தை பார்த்திருக்கிறார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்க பார்க்கிறீர்கள். இது மட்டுமல்ல, அனில் அம்பானி மற்றும் எப்ஸ்டீனுடன் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, எப்ஸ்டீன் அனில் அம்பானிக்கு ஒரு மெசேஜை போடுறார். As I told you, he is a political broker as well as he was a pimp. பெண்களுடைய புரோக்கர் கூட. Tall and Swedish bald woman to make it fun to visit. அனில் அம்பானிக்கு ஒரு பெண்ணை ஆஃபர் செய்கிறார். 20 நொடிகளில் அனில் அம்பானியோடைய ரிப்ளை போகுது, அரேஞ்ச் இட், ஐ எம் ரெடி, அரேஞ்ச் இட். இது மட்டுமல்ல, இப்போ நரேந்திர மோடியோட கனெக்ஷனுக்கு நான் உங்களை கூட்டிச் செல்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைலுடைய இன்னொரு இமெயிலில் எப்ஸ்டீனுடைய நெட்வொர்க் அது வெளிவருகிறது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய ஒரு விசிட் டு இஸ்ரேல் 2017 ஆண்டு. இந்த விசிட்ல மோடி விசிட்டட் இஸ்ரேல் ஆன் த July 6th, 2027 and he was the first prime minister of our country who visited Israel. இந்த விசிட்டுக்கு பின்பு ஒரு அன்ஐடென்டிஃபைட் நபருக்கு எப்ஸ்டீன் ஒரு இமெயில் எழுதுகிறார். இந்த இமெயில் அவர் என்ன எழுதுறாருன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபாலோட் த அட்வைஸ் கிவன் டு ஹிம். பிரைம் மினிஸ்டர் மோடி என்னுடைய அட்வைஸை சரியாக ஃபாலோ செய்திருக்கிறார். தேர் வாஸ் சிங்கிங் அண்ட் டான்ஸ் இன் இஸ்ரேல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் US President Donald Trump. Epstein says the plan worked and the plan was successful. என்னுடைய ஐடியா படி, என்னுடைய சஜஷன் படி நரேந்திர மோடி இஸ்ரேல் சென்று அங்க ஆடினார், பாடினார், அமெரிக்காவுடைய லாபத்திற்காக, அமெரிக்காவுடைய நன்மைக்காக. யூ ஹாவ் த இமெயில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஸ்கிரீன். இதை வைத்து நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் எப்படி நரேந்திர மோடியை ஆட்டி படைக்கிறார் என்று. டு பெனிஃபிட் US பிரசிடென்ட்
Donald Trump, our Prime Minister Narendra Modi went to Israel, he danced, he sang to benefit America. இப்போ 2 நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடியை பார்த்து அவர் கூறக்கூடிய வார்த்தைகள் என்ன? I don't want to destroy his political career. That means Donald Trump is continuously threatening, blackmailing Narendra Modi. He's continuously doing it. வெளிப்படையாக டெலிவிஷன் ஸ்கிரீனுக்கு முன்பு வந்து அவர் பேசும்போது கூட நரேந்திர மோடி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. எப்ஸ்டீன் ஃபைலில் நரேந்திர மோடியோடைய பெயர் வந்த உடனேயே இந்திய அரசாங்க தரப்பிலிருந்தும் ஒரு பதில் போயிருக்கிறது. We have seen the reports of an email message from so-called Epstein file. நான் காட்டிய அதே email has a reference to Prime Minister and his visit to Israel. நான் இப்போ கூறிய அதே விஷயம், இஸ்ரேல் சென்றது நரேந்திர மோடியுடைய பெயர். Beyond the fact of Prime Minister's official visit to Israel in July 2017, the rest of allusion in the email are little more than trashy remuneration by a convicted criminal which deserve to be dismissed with utmost contempt. ஒரு கிரிமினல் எழுதிய இமெயிலை வைத்தெல்லாம் இங்கே நாங்கள் பதில் கொடுக்க தயாராக இல்லை. ஆமாம், நரேந்திர மோடி ஒரு ஒஃபிஷியல் விசிட்டாக இஸ்ரேல் சென்றால் அதை தாண்டி அந்த இமெயிலில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உண்மை கிடையாது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களா, பிஜேபியும் அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஹர்தீப் சிங் புரியுடைய விவகாரத்தை டிஎம்சி எம்பி மஹுவா மொய்த்ரா எடுத்து வைக்கிறார். மஹுவா மொய்த்ராவுடைய ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் போய் பார்த்தீர்களா, அடுத்தடுத்து இந்த விஷயங்கள் வெளிவருகிறது. ஹர்தீப், ஐ நீட் எ ஃபேவர். இது வந்து எப்ஸ்டீன் ஹர்தீப் சிங் பூரிக்கு எழுதிய அந்த காகிதம். அந்த நேரத்தில் யூஎனுடைய டிப்ளமேட்டாக ஹர்தீப் சிங் பூரி யூஎஸ்ஏல இருக்கிறார். இந்த கடிதம் எழுதும் போது, Hardeep, I need a favor. My assistant needs a quick visa so she can attend a wedding in India. Is there someone at the consulate she can talk to? Puri facilitated the entire process. எவ்வளவு நெருக்கம்! ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர், ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல்ல ஈடுபட்ட ஒரு நபர் இந்தியாவுடைய டிப்ளமேட்டிடம் நேரடியாக ஏதோ நண்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் இந்தியாவுக்கு போக நினைக்கிறார், ஒரு வெட்டிங் இருக்கு, உடனுக்குடன் அவருடைய விசா ப்ராசஸை அரேஞ்ச் செய்து கொடுக்க முடியும். அதை ஹர்தீப் சிங் பூரி முடித்து கொடுத்தவதாகவும் அந்த இமெயில் எக்ஸ்சேஞ்ச் வெளிவந்திருக்கிறது. அந்த இமெயில் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது மட்டுமல்ல, ஹர்தீப் சிங் பூரி மூன்று முறை பர்சனலாக இந்த நபரை சந்தித்திருக்கிறார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் பூரி மஹுவா மொய்த்ராவுக்கு ஃபோன் செய்து இந்த மெசேஜ் எல்லாம் டிலீட் செய்வதற்கு மிரட்டி இருக்கிறார். மஹுவா மொய்த்ரா என்னால் முடியாதுன்னு சொன்ன உடனே ஹர்தீப் சிங் பூரி he said, இந்த மெசேஜை நீ டிலீட் செய்யலைன்னா என்னுடைய ஆட்கள் உன்னை தேடி வருவார்கள். அதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த பிஜேபியின் ஐடி விங் மஹுவா மொய்த்ராவை ட்ரோல் செய்ய தொடங்கியது. மஹுவா மொய்த்ராவுடைய இமேஜை டார்னிஷ் செய்யக்கூடிய வேலையை தொடங்கினார்கள். சரி, ஏதோ மஹுவா மொய்த்ரா எதிர்கட்சியின் தலைவி தவறான அலிகேஷன் எடுத்து வைப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிஜேபியின் முன்னாள் எம்பி சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைலெல்லாம் வருவதற்கு முன்பே ஹர்தீப் சிங் புரியை பற்றி ஏராளமான விஷயங்களை புட்டு வைத்த நபர் தான். He said in a podcast, Hardeep Singh Puri as a petroleum minister used his position to make arrangements for Modi. நரேந்திர மோடிக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்களை செய்து கொடுப்பதற்காக அவருக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது. எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்? It is shocking that in your own cabinet you have a pimp. மாமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த நாட்டு கேபினெட்டில் இருக்கிறார். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இதே பிஜேபியை சார்ந்த நபர். அப்படி சுப்பிரமணியம் சுவாமி பேசியது தவறாக இருந்தாலும் எதுக்கு நீங்க எஃப்ஐஆர் போடலை? எதற்கு அவரை நீங்க சிறையில் அடைக்கிறார்? மிக சீரியஸான அலிகேஷன், சுப்பிரமணியம் சுவாமியோடைய மிக சீரியஸான அலிகேஷன். இதே சுப்பிரமணியம் சுவாமி சோனியா காந்தியோடைய கேரக்டரை பத்தி பேசிய போது இதே ஒட்டுமொத்த பிஜேபி அவருடைய வார்த்தையை கொண்டாடியது. இன்னைக்கு அதே சுப்பிரமணியம் சுவாமி ஹர்தீப் சிங் புரியை பற்றி, நரேந்திர மோடியை பற்றி பேசும்போது பக்தர்களுடைய வாய் அடைத்து கிடைக்கிறது. சுப்பிரமணியம் சுவாமி இந்த முதல் டாக்குமெண்ட் வெளிவந்த போது அவர் கொடுத்த ஒரு ட்வீட்டை நான் படிக்கிறேன், கேளுங்கள். It will be difficult for Modi to avoid the blackmail of US and Modi.
மோதியால் அமெரிக்காவுடைய பிளாக்மெயிலை தவிர்க்கவே முடியாது. மோடி யூசிங் the ugly sex revelation of Hardeep Singh Puri. This was on 30th 11th month of 2025. மோதியால் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய மிரட்டலை பிளாக்மெயிலை தவிர்க்கவே முடியாது. பிகாஸ் மோடியுடைய செக்ஸ் ஸ்கேண்டல் த்ரூ த கேபினெட் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி, ஃபார்மர் கேபினெட் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரியை பற்றி தெளிவாக எழுதுகிறார். மோடி claims to be the பிரம்மச்சாரி. மோடி தன்னை பிரம்மச்சாரியாக எடுத்து காட்டுகிறார். But the truth is he is a bachelor who had fling with women. பிரம்மச்சாரி கிடையாது. He is a bachelor. He is a bachelorhood. இன்னும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர், தன்னை நினைக்கக்கூடிய நபர், எத்தனையோ பெண்களுடன் ஃபிளிங்ஸ் இருந்ததாக, தொடர்பு இருந்ததாக சுப்பிரமணியம் சுவாமி இதுல எழுதுறார். வில்லிங் ஆர் அன்வில்லிங், விருப்பப்பட்டோ விருப்பப்படாமையோ அந்த பெண்கள் மோதியுடன் அந்த கனெக்ஷனில் இருக்க வேண்டும். US agencies have the photos to blackmail. அமெரிக்க ஏஜென்சிகள் அவர்கள் கையில் நரேந்திர மோடியோடைய போட்டோஸ் இருக்கிறது, வீடியோஸ் இருக்கிறது, பிளாக்மெயில் செய்வதற்காக. This hurts India's national interest. இந்தியாவுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்டை இது நேரடியாக தாக்குகிறது என்கிற விஷயத்தை மிக தெளிவாக சுப்பிரமணியம் சுவாமி எழுதியிருக்கிறார். இப்ப நடந்த இந்த ட்ரேட் டீல் யாருக்கு சாதகமாக? இந்தியாவிற்கு சாதகமாகவா? ரஷ்யாவிடமிருந்து நீங்க கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, 40% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. யாருக்கு லாபம்? ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்கினீங்கன்னா இந்தியாவுக்கு தானே லாபம். ஆனா நீங்க வாங்கக்கூடாது, எங்கள்கிட்ட தான் வாங்கணும். நாங்க 40% அதிகமாக நாங்க கொடுப்போம், டாலர்ல நாங்க கொடுப்போம், நீங்க எங்கள்கிட்ட தான் வாங்கணும். இஸ் திஸ் நாட் அகேன்ஸ்ட் ஆர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்? இப்ப அங்கிருந்து சோயாபீன் வருது. எம்எஸ்பி விலையை விட அமெரிக்காவிலிருந்து சோயாபீன் இந்தியாவுக்கு வரும்போது எம்எஸ்பி விலையை விட அடிமாட்டு விலைக்கு இந்திய சந்தையில் அமெரிக்காவுடைய சோயாபீன் இங்க வந்து இறங்க போகுது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுடைய நிலை, எம்எஸ்பிக்காக போராடினார்கள் இல்லையா, 17 மாதம் 700க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தார்கள் இல்லையா, அனைத்துமே தரைமட்டம். ஏன்னா எம்எஸ்பி விலையை விட அடிமாட்டு விலைக்கு, இதற்கு மேல் அமெரிக்க சந்தையிலிருந்து இந்தியாவில் பொருட்கள் வரப்போகிறது, அந்த பொருட்கள் சந்தையில வரப்போகிறது, அந்த பொருட்களை நீங்க வாங்க போறீர்கள். இஸ் தட் நாட் அகேன்ஸ்ட் ஆர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்? இது போன்ற கேள்விகளை இனி ஏராளமான மற்ற கட்சியை சார்ந்த நபர்களும் கேட்க தொடங்கிவிட்டார்கள். சஞ்சய் சிங், ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் எழுதிய இந்த ட்வீட்: due to Modi's name in Epstein file and the summon received by Adani from America. மோடியின் பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்தது ஒன்று, ரெண்டாவது அமெரிக்காவிலிருந்து அடானிக்கு சம்மன் வந்தது 2. மோடி ஹேஸ் ஆக்ஷன்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. மோடி இந்த நாட்டின் நலத்தை, இந்த நாட்டையே ஏலம் போட்டு விட்டார் அமெரிக்கா கையில். Is this not a serious allegation? And BJP is quiet. They need to answer all of this. Congress in spokesperson Pavan Khera, இந்த டீல் முடிஞ்ச கையுடன், இந்தியா யுஎஸ் டீல் முடிஞ்ச கையுடன் இந்தியாவை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 50-60 பக்கங்கள் ஃபைல்ஸ்கள், ஒவ்வொரு ஃபைல்ஸ்லையும் 10-15 பேப்பர்ஸ்கள் இருந்திருக்கிறது போன்ற காகிதங்கள். இது போன்ற ஒரு 60 ஃபைல்ஸ்களை அமெரிக்கா டிலீட் செய்ததாக கூறியிருக்கிறார்கள். 60 ஃபைல்ஸ் ஹாஸ் பீன் ஸ்டாப்ட். அந்த 60 ஃபைல்ஸ்களை வைத்து இன்னும் எத்தனை காலங்களுக்கு இந்தியாவை மிரட்ட போறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். எப்ஸ்டீன் ஃபைலில் February 6ஆம் தேதி இந்த டீல் நடந்ததுக்கு முன்பு செக் செய்து பார்க்கும்போது 486 பக்கங்கள் அதுல இருந்ததாக இந்தியாவை பற்றி. இப்ப அந்த 486 பக்கங்களிலிருந்து ஒரு 50-60 ஃபைல்ஸ்கள் காணாமல் போய்விட்டதாக கூறியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி ஏற்கனவே பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நரேந்திர மோடி ஹாஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்த பின்பு கூட நரேந்திர மோடி இஸ் குவைட், பிஜேபி இஸ் குவைட், and I have these documents in my hand. These documents belongs to Hardeep Singh Puri and Anil Ambani.
நரேந்திர மோடியோட பேர் இருக்கு, அவ்வளவுதான். பட் வாட் தீஸ் டூ பீப்புள் வர் டூயிங், இந்த இரண்டு நபர்களுமே என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இவர்களுடைய கனெக்ஷன் யாருடன் போய் இருக்கு? எப்படி ஹர்தீப் சிங் புரிக்கு பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி கிடைத்தது? எந்த தேர்தலும் நிற்காமல், எந்த விதமான தேர்தலும் சந்திக்காமல் நேரடியாக யூனியன் மினிஸ்ட்ரி. எப்படி அனில் அம்பானிக்கு ரஃபாலுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, 40,000 கோடி ரூபாய் இந்திய வங்கிகள் இருந்து கடன் கிடைக்கிறது. தன்னை பேங்க்ரப்டாக எடுத்துக்காட்டிய பின்பு கூட இன்னைக்கும் இந்த நாடு அரசாங்கம் இந்த நபரை காப்பாற்றக்கூடிய, ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அப்போ அனில் அம்பானி என்ன செய்தார், ஹர்தீப் சிங் புரி என்ன செய்தார்? இந்த இரண்டு நபர்கள் கொண்டு வந்த டீல்கள் வழியாக யாருக்கெல்லாம் அந்த லாபம் போனது, அந்த லாபம் வழியாக என்னெல்லாம் இந்த நாட்டில் நாம் இழந்தோம், எதற்காக நரேந்திர மோடி பம்மிக் கொண்டிருக்கிறார், எதற்காக அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கூற மாட்டேங்கிறார், எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்ப் இழிவுபடுத்தினால் கூட நரேந்திர மோடி அமைதியாக இருக்கக்கூடிய காரணம் இந்த ஃபைல்ஸ்கள் தானா என்கிற கேள்வி. சிந்தித்து பாருங்கள், இந்த வீடியோவை பகருங்கள். ஏன்னா இந்த வீடியோவை வளரவிட மாட்டார்கள், இந்த வீடியோவை முடக்கி விடுவார்கள். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள், கேள்விகளை எழுதுங்கள், சந்தேகங்களை எழுதுங்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து பொருளாதார ரீதியாக எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.